மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 61. 4 மணி நேரம் நல்ல தூக்கத்திற்கு பிறகு கண் விழித்தான் மனோரஞ்சன். வழக்கம் போல கண்ணை மூடிக்கொண்டு பக்கத்தில் துழாவ போனை காணவில்லை. சட்டென்று கண் விழித்து பார்த்தவனுக்கு புரிந்து போயிற்று, தான் மருத்துவமனையில்தான் இருக்கிறோம் என்று. ஒரு டாக்டராக இருந்து கொண்டு உடம்பை ஒழுங்காக பேணாமல் இப்படி இம்மெனு முன் மயக்கம் போட்டு விழுந்ததை நினைத்து அவனுக்கு அவமானமாக இருந்தது. வெளியே சொல்லவே வெட்கக்கேடுதான். அவனுக்கு அவனுடைய உணர்வுகளையும் அடக்கத் தெரியவில்லை, உடலையும் அடக்கத் தெரியவில்லை. உடலையும் உணர்வையும் ஒரு சேர அடக்கியிருந்தால் மஞ்சரி இன்னும் கன்னிப்பெண்ணாக இருந்திருப்பாள். அவனுக்கும் அவளுக்கும் ஒரு சேர இவ்வளவு துன்பம் நேர்ந்திருக்காது. தன்னுடைய நிலையை எண்ணி நொந்து கொண்டான். அவள் பேசியதை நினைத்து அவனுக்கு வருத்தமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு மேலாக அவள் வருத்தப்பட்டிருப்பாள், அல்லது யாருக்கும் தெரியாமல் வாயை மூடிக்கொண்டு அழுதிருப்பாள். இதுதான் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அவனை கஷ்டப்படுத்திவிட்டு அவள் மட்டும் என்ன சந்தோஷமாகவா இருந்திருப்பாள்? நிச்சயமாக இருக்காது. மஞ்சரியை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். எதையாவது சொல்லி விரட்டிவிட்டால் பிறகு இந்த பக்கமே வரமாட்டான் என்ற எண்ணத்தில்தான் அவள் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பாளாக இருக்கும். தாயிடம் சொல்லக்கூடாது, பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்பது இனிமேல் வேலைக்காகாது. கண்டிப்பாக சொல்லியே தீர வேண்டும். அப்படி சொன்னால்தான் அவனுடைய பாரம் ஓரளவுக்காவது தீரும். இல்லையென்றால் மாரடைப்பில் போய் சேர்ந்தாலும் சேர்ந்து விடலாம். சொல்ல முடியாது. அதனால் தாயிடமும் தந்தையிடமும் உண்மையை சொல்லிவிடுவதுதான் நல்லது. எழுந்து பேக் ரெஸ்டில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். கண்களை மூடி இரு கைகளாலும் முகத்தை ஒருமுறை அழுத்தமாக துடைத்து தலையை கோதி ஆசுவாசப்படுத்திக் கொண்டு விழிகளை திறந்தபோது கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. பாலாவாக இருக்குமோ என்ற எண்ணத்தை பொய்யாக்கியபடி உள்ளே வந்தாள் மஞ்சரி. கலைந்த தலையும் அழுது சிவந்த கண்களுமாய் விசும்பியபடியே உள்ளே வந்தவள் ஓடி வந்து அவனை இறுக கட்டிக்கொண்டாள். அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக அவன் அவளை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனிடம் வாய் ஓயாமல் சாரி கேட்டபடி அவன் முகம் முழுக்க முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள் மஞ்சரி. மஞ்சு, மஞ்சு, ஸ்டாப் இட். யாரு உனக்கு நான் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறத சொன்னா என்று அவன் கேட்க அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, சாரி சாரி, எல்லாம் என்னால்தான், நான் தான் தேவையில்லாம பேசிட்டேன் என்றாளே தவிர அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அதெல்லாம் இருக்கட்டும்டி, முதல்ல நீ எப்படி இங்க வந்த? யாரு உனக்கு நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத சொன்னா? ஜீவா சொன்னாளா? பின்ன உங்க அம்மா சொன்னாங்க. கூலாக அவள் சொல்ல, ஓ அப்படியா என்று முதலில் சொன்னவன் பிறகு சுதாரித்துக் கொண்டு சட்டென்று தன்மேல் கிடந்தவளை பிடித்து தள்ளாத குறையாக தள்ளிவிட்டு பதறி அடித்துக் கொண்டு எழுந்து நின்றான். எது, அம்மாவா? அலறிவிட்டான் மனோரஞ்சன். ஆமடா, அம்மாவேதான் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே வந்தார் ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி மகனையும் மகளையும் ஐயா அம்மா என்பதற்கு மறு வார்த்தை சொல்லி அழைக்க மாட்டார். ஆனால் கோபம் வந்துவிட்டால் கூப்பிடாமலேயே வாயில் டா வந்துவிடும். தாயை பரிதாபமாக பார்த்தான் மனோரஞ்சன். சாரிமா, சாரிமா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். இனிமே புதுசா செய்யறதுக்கு என்ன இருக்கு? பதில் பேசாமல் மௌனமாக தலை குனிந்து கொண்டான் மனோரஞ்சன். மகன் அருகே வந்தவர் ஆதரவாய் அவன் கேசம் கோதி கண்ணம் வருடிவிட்டு, நடந்து முடிஞ்ச எதை பத்தியும் இனிமே பேச வேண்டாம்யா. எல்லாமே கடவுள் சித்தங்கிற முடிவுக்கு நான் எப்பவோ வந்துட்டேன். இந்த உலகத்திலேயே எனக்கு என் புருஷனும் நான் பெற்ற 2 பிள்ளைகளும் தான் முக்கியம். அவங்களோட சந்தோஷத்தை தாண்டி வேற எதை பத்தியுமே நான் சிந்திக்க மாட்டேன். அது உனக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கணும்? இப்ப பாத்தியா, மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு உனக்கு மன அழுத்தம் அதிகம் ஆயிடுச்சுன்னு பாலா சொன்னா. தங்காத்தையும் மஞ்சுவும் எல்லாம் சொன்னாங்க ஐயா. எனக்கு எல்லாம் விவரமா புரிஞ்சிருச்சு. இதுல ஓன் தப்பு எதுவும் இருக்கிறதா எனக்கு தோணல. எல்லாமே நம்ம சாமியோட விளையாட்டு தான். நீங்க 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டிய வாழணும்னு விதி இருக்கிறப்போ சாதாரண மனுஷி நான் நினைச்சா அதை மாத்திர முடியுமா? எனக்கு உங்க 2 பேர் மேலையும் எந்த கோபமும் இல்லையா. ஆனா ஒரே ஒரு வருத்தம்தான். குழந்தை பிறந்த உடனேயாவது நீ என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருக்கணும் இல்ல? இப்ப பாரு, பேர பிள்ளைய நான் 2 மாசம் கழிச்சுதான் பாக்குற மாதிரி ஆயிருக்கு. முதல்லையே சொல்லியிருந்தா பிறந்த உடனேயே நான் அவனை கண்ணு குளிர பார்த்து ரசிச்சிருப்பனே. 2 மாசம் வீணா போச்சே என்று ஜெயலட்சுமி வருத்தமாக பேச மனோரஞ்சனுக்கு ஒரே சந்தோஷமாகி போயிற்று. நிச்சயமாக ஒரு பெரிய யுத்தத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவனுக்கு தாயின் இந்த சமாதானமான பேச்சு மிகுந்த நிம்மதியை அளித்தது. மஞ்சரியின் கையை பிடித்துக்கொண்டு குனிந்து அவருடைய பாதம் தொட்டு வணங்கி எழுந்தான். ரஞ்சி, வீட்டுக்கு போலான்னு பாலா சொல்லிட்டான்.
நீ இவளையும் கூட்டிட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போ. இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. நல்ல நாளா பார்த்து ஊருக்கு போய் நம்ம குலதெய்வம் கோயில வச்சு கல்யாணம் முடிச்சு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம் என்று மனோரஞ்சனிடம் சொன்னவர் மஞ்சரியின் கன்னத்தை தடவி முத்தமிட்டு விட்டு, எதை நினைச்சு நீ கவலைப்படாத மஞ்சு. அத்தைக்கு உங்க 2 பேர் மேலேயும் எந்த கோவமும் இல்லை. உங்க அம்மா உன்கிட்ட சண்டை போட்டு போயிட்டாளேன்னு வருத்தப்படாத. நானும் உனக்கு அம்மா மாதிரி தான், சரியா? நான் இப்போ மாமாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரேன். ஒழுங்கா சாப்பிடு. என் பேரனுக்கு நல்ல பால் கொடு, சரியா என்றவர் இருவரிடமும் விடைபெற்று வெளியே செல்ல அடுத்த நொடி மனோரஞ்சனின் இறுகிய அணைப்பிற்குள் இருந்தாள் மஞ்சரி. ஐயோ விடுங்க, இது ஹாஸ்பிட்டல், யாராவது வந்துட போறாங்க. ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் ஓடி வந்து மேலே விழுந்தீங்களே, அப்போ இது ஹாஸ்பிட்டல்னு தெரியலையா என்றவன் பிடியை விடாமல் இருக்க, என்று வாயை திறக்காமலேயே பல விதங்களில் எதிர்ப்பு தெரிவித்தாளே தவிர அவனிடமிருந்து விலக அவள் நினைக்கவில்லை. அவனுடனே ஒண்டிக் கொண்டாள். நிஜமாவா ஜெயா? நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல. மஞ்சு ராஜாத்தி அடிச்சாளா? 3வது முறையாக ஜெயலட்சுமியை பார்த்து கேட்டார் ஜெகநாதன். அட ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? வெளியில நின்றுட்டு இருந்த எனக்கு சத்தம் கேட்டுச்சு. அப்படி ஓங்கி அரைஞ்சா. அதோட மட்டுமில்ல, என் புள்ளைய பத்தி இனிமே ஏதாவது தப்பா பேசினா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு உன்னை கொன்னுடுவேன்னு வேற சொன்னா. அடே அப்பா, அந்த குரல்ல என்ன கோவம் தெரியுமா? நானே மிரண்டு போயிட்டேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, நீங்க கூட அவனை பார்த்துருப்பீங்க. நம்ம பக்கத்து ஊர்க்காரன்தான். எப்பவும் அந்த டப்பு டப்புன்னு சத்தம் வருமே புல்லட்டு, அதையே ஓட்டிக்கிட்டு அலைவான். செல்வேந்திரன் அவன் பேரு. அவனுக்கு 2ஆம் தரமா மஞ்சுவை கட்டுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா போல. புள்ளைய விட்டுட்டு வந்துரு, உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ராஜாத்தி கூப்பிட்டா. அதுக்கு இவ தாய்க்காரிக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி ஒரு பதில் சொன்னா. என்ன சொன்னா தெரியுமா? அவ்வளவு ஆசையா இருந்தா அவனை நீயே கட்டிக்கோன்னு சொன்னா. அவ மட்டும் சொல்லல, தங்காத்தையும் அதே வார்த்தையா அவளை பார்த்து சொன்னாங்க. என்ன மாதிரி ஆளா இருந்தா அங்கனையே நாக்க புடுங்கிட்டு நாண்டுகிட்டு தொங்கியிருப்பேன். பெத்த புள்ள வாயால ஒரு தாய் கேட்கிற வார்த்தையா இது? இந்த நாயை அதையும் கேட்டுக்கிட்டு சும்மாதான் நின்னுச்சு. ஆனா அந்த ராஜாத்தி இது வரைக்கும் நிறைய அநியாயம் செஞ்சிருந்தாலும் அவ செஞ்சதுலேயே புண்ணியமா ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது எனக்கு முன்னாடியே அந்த வீட்டுக்குள்ள அவ போனது. அப்படி அவ போக போய் தான் மஞ்சுவோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. ராஜாத்தியை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன நினைச்ச தெரியுமா? தாயும் மகளும் சேர்ந்து ஏதோ திட்டுறாங்களோன்னு. அங்க நடந்த சண்டையை மட்டும் நான் காது கொடுத்து கேட்கலன்னா இப்ப வரைக்கும் மஞ்சரியை பத்தி தப்பாதான் நினைச்சிருப்பேன். ஆனா உண்மையிலேயே தங்கம்மா மாதிரி ஒரு தாயும் மஞ்சரி மாதிரி ஒரு மகளும் கிடைக்கிறதுக்கு அந்த ராஜாத்தி ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆனா அந்த நாய்க்கு எங்க இதெல்லாம் புரியுது? எப்பவும் பணம் பணம் பணம்னு அது பின்னாடியே பேயா அலையிறா என்று ஜெயலட்சுமி சொல்ல, ஆனா எனக்கு ஒன்ன நினைச்சுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜெயா. எந்த சச்சரவும் இல்லாம மஞ்சுவை நீ மருமகளை ஏத்துக்கிட்டியே என்று ஆச்சரியமாக பேசினார் ஜெகநாதன். ராஜாத்தி மேல் மனைவிக்கு உள்ள கோபத்தையும் வெறுப்பையும் முழுக்க முழுக்க அறிந்தவராயிற்றே. அத்தியாயம் 62. கட்டாயத்தினால நான் மஞ்சுவை மருமகளா ஏத்துக்கலைங்க. மனசார அவளைய மருமகளா ஏத்துக்கிட்டேன். இப்படி ஒரு மருமகளை வேண்டித்தானே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனோம். அவரே அவளை நமக்கு தந்ததா நினைச்சுக்கிட்டேன். அதிகபட்சமா நாம அந்த ஊர்ல எத்தனை ஒரு 10-15 நாள் இருந்திருப்போமா? அந்த 15 நாளைக்குள்ளேயே அவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு அவ்வளவு அந்யோன்யமா இருந்திருக்காங்க. நம்ம புள்ள அவன் மேல எவ்வளவு காதலா இருந்திருக்கணும். ரஞ்சி மேல உள்ள நம்பிக்கையில தானே மஞ்சுவும் அவன் கூட ஒண்ணு மண்ணா இருந்திருக்கா. அந்த நம்பிக்கையும் காதலையும் நாம பொய்யாக்கலாமா என்று கேட்ட மனைவியை பெருமையாக பார்த்தார் ஜெகநாதன். ஜெயலட்சுமி என்றுமே இப்படித்தான். எதிரியாக இருந்தாலும் நியாய தர்மத்தை மட்டுமே பார்ப்பவர், அதன் வழி நடப்பவர். எல்லாம் சரி ஜெயா, அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோன்னு ஊருக்கே தெரியும். இப்ப திடீர்னு ரெடிமேடா அவனுக்கு ஒரு குடும்பமே இருக்குன்னு சொன்னா அதை யார் ஏத்துப்பா சொல்லு? ஜெகநாதன் கவலையாக கேட்க அலட்சியமாக சிரித்தார் ஜெயலட்சுமி. யார் ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்காட்டி என்ன? அவன் நம்ம புள்ள, அவன் நம்ம மருமக. அப்புறம் அந்த குட்டி லட்டு குட்டி அவன் நம்ம பேரன், அவ்வளவுதான். உறுதியான குரலில் ஜெயலட்சுமி சொல்ல அதனை தலையசைத்து ஆமோதித்தார் ஜெகநாதன். ஆமா, எவனை பத்தி நாம கவலைப்படணும்? நமக்கு பிள்ளைங்க தான் முக்கியம். சரி ஜெயா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? வேலையெல்லாம் காலையிலே முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம 2 பேருக்கும் டீ தான் போடணும். வேண்டாம் ஜெயா, வா
நம்ம 2 பேரும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போலாம். எனக்கு அந்த குட்டி பையனை பார்க்கணும் போலவே இருக்கு. நம்ம ரஞ்சனை சின்னதுல பார்த்த மாதிரி அப்படியே இருக்கான் பாத்தியா? ஆமாங்க, எனக்கும் அவனை பார்க்க ஆசையா தான் இருக்குது. சரி வாங்க போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நகை கடைக்கு போயிட்டு போகணும். சின்ன பையனுக்கு வளையல், கொடி, கொலுசு, செயின் எல்லாம் வாங்கணும். அப்படியே மஞ்சுவுக்கும் கழுத்துக்கு ஒரு செயினும் கைக்கு 2 வளையலும் வாங்கணும். கையில வளையல் கூட இல்லாம இருக்கா? அவளை அப்படி பார்க்கறதுக்கு எனக்கு சங்கடமா இருக்கு. சரி ஜெயா, அப்படியே செய்யலாம். மருமகளுக்கு துணி ஏதாவது வாங்கணுமா? தெரியலையே, அது வேணுமான்னு அவகிட்ட கேட்டுட்டு வாங்கலாம். ஆனா பேர பிள்ளைக்கு கண்டிப்பா துணி வாங்கணும். சந்தோஷமாக வெளியே கிளம்பினார்கள் கணவன் மனைவி இருவரும். மஞ்சரியின் மகனை கையில் ஏந்தி கொஞ்சிக் கொண்டிருந்தாள் மைனா என்னும் யமுனா. பக்கத்திலேயே சக்கரை தேவன். 2 பேருக்கும் அடுத்த மாதம் கல்யாணம் நிச்சயமாகி இருந்தது. அவர்களுடைய ஊர் அம்மன் கோவிலான சந்தனமாரியம்மன் கோவில் முன்பு வைத்து மனோரஞ்சனுக்கும் மஞ்சரிக்கும் இன்று காலையில்தான் திருமணம் நடந்திருந்தது. குலதெய்வம் கோவிலில் வைத்து கல்யாணம் செய்யலாம் என்றுதான் ஆசைப்பட்டார் ஜெயலட்சுமி. ஆனால் குலதெய்வம் கோவிலில் வைத்து பெரும்பாலும் யாரும் திருமணம் செய்ய மாட்டார்கள். அம்மன் சந்நிதி முன்பு திருமணம் நடப்பதுதான் நல்லது என்று காளிமுத்து தாத்தா சொல்லிவிட அதன்படியே கோவிலில் திருமணம். எந்த அம்மனின் முன்பும் ஊர் மக்களின் முன்பும் தன் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு தகப்பன் யார் என்பதை சொல்ல மாட்டேன் என்று தலை குனிந்து சொன்னாலோ அதே ஊர் மக்கள் முன்னிலையில் தலை நிமிர்ந்து மனோரஞ்சனின் கையால் தாலியை வாங்கிக் கொண்டாள் மஞ்சரி. திருமணம் முடிந்ததும் அந்த ஊர் சமுதாய கூடத்தில் வைத்து அனைவருக்கும் திருமண சாப்பாடு நடந்தது. சாயந்தரமாய் குலதெய்வம் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைத்துக் கொண்டிருந்தார்கள். மனோரஞ்சனும் மஞ்சரியும் பொங்கல் வைப்பதில் பிஸியாக இருக்க கமலை தனியாக தூக்கி கொண்டு வந்து கொஞ்சிக் கொண்டே இருந்தாள் மைனா. எல செல்லக்குட்டி, என்னையும் உங்க அம்மாவையும் மொத பார்க்கும்போது உங்க அப்பா என்னெல்லாம் சொல்லி திட்டினார் தெரியுமா? சப்பா, தூக்கம் கலைஞ்சு போச்சான். அதுக்கு காரணம் நீங்க 2 பேருந்தான்னு அந்த பனைமரம் என்ன கத்துச்சு தெரியுமா என்று யமுனாவின் தலையில் நறுக்கென்று ஒரு குட்டு வைத்தான் சக்கரை தேவன். மரியாதையா பேசு புள்ள, அவர் உனக்கு அண்ணன் முறையாவது. அதோட பெரிய டாக்டர் வேற. இதெல்லாம் நமக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே எவ்வளவு பெருமையான விஷயம் தெரியுமா? நீ என்னன்னா கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பனைமரம் அது இதுன்னு சொல்ற. சரி மச்சான், சொல்லல. அண்ணன்னு கூப்பிடுறேன், போதுமா? அதை விடு, நீ இவனை பாரு, அவங்க அப்பாவை மாதிரியே இருக்கான்ல. பார்த்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அப்படியே நம்மகிட்ட ஒட்டிக்கிட்டான். அழவே இல்லை, சமத்து புள்ள. மச்சான், பேசாம இவனை நம்ம கூடயே வச்சுக்கிடுவோமா? யமுனா கேட்க அவளை முறைத்தான் சக்கரை தேவன். மஞ்சு பாப்பாவும் மச்சானும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த தங்கம் கிளவி இருக்குதே, ஆஞ்சு விடும் ஆஞ்சு, உன்னையும் என்னையும் 2 பேரையும் சேர்த்து என்று கடுமையான குரலில் யமுனாவை எச்சரித்தவன் பிறகு மிகவும் குழைவான குரலில், புள்ளைய பார்த்த உடனே புள்ள ஆசை வந்துருச்சுல்ல? கவலைப்படாத மைனா குஞ்சு, 10 மாசம் பொறுத்துக்க, ரெடி பண்ணிடுவோம் என்று கண்ணடித்து சொல்ல வெட்கப்பட்டு கொண்டே அவனை தோளில் தட்டினாள் யமுனா. கோயில வந்து நின்னுக்கிட்டு என்ன பேச்சு பேசுற? வாய மூடு மச்சான். ஆட நீ வேறடி, மஞ்சு பாப்பாவும் மச்சானும் கோயில்ல வச்சேதான் லவ்வர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ஊர்லயே நாம பக்கத்து வீட்டில் இருந்துகிட்டு ஒண்ணுமே பண்ணாம இருந்திருக்கோம். என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குது மைனா. எது, ஒன்னும் பண்ணாம இருந்திருக்கோமா? கொன்னு விடுவோம் பாத்துக்க. ஏதோ மஞ்சுவோட அதிர்ஷ்டம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு, அதனால நீ இப்படி பேசுற. ஒருவேளை டாக்டர் என்ன அவ கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோ, அவளோட நிலைமை என்ன ஆகியிருக்கும்? அப்புறம் ஜெயலட்சுமி பெரியமாவும் அவளை மருமகளை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தாலும் அவ என்ன செஞ்சிருப்பா? சொந்த ஊருக்கு வர முடியாம ஒரு அனாத மாதிரி பிள்ளையும் பாட்டியும் அவளுமா எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்திருப்பா. நல்ல வேளை, நம்ம சாமி அவளுக்கு அந்த மாதிரி எல்லாம் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம நல்லபடியா அவளை குடும்பத்தோட சேர்த்துட்டாரு. யோசிச்சு பேசு மச்சான். கல்யாணத்துக்கு முன்னாடி வெறுமனே பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். அதுக்கு மீறி தொட்டு பழகிறது ரொம்ப தப்பு. நீ சொல்றது சரிதான் புள்ள. ஆமா, என்ன இங்க ராசாத்தி சித்தியே இந்த பக்கமே ஆளை காணோம். இந்நேரம் அவளுக்கு மூக்கு வேர்த்து ஓடி வந்திருக்கணுமே, டிங்கு டிங்குன்னு ஆடி இருக்கணுமே. உனக்கு விஷயமே தெரியாதா மச்சான்? அந்த செல்வத்துக்கு எங்கேயோ பம்பாயில பொண்ணு பார்த்துருக்காங்களாம். அவளை பார்த்து பேசி முடிக்க இந்த பீடையையும் கூடவே இழுத்துட்டு போயிருக்காங்களாம். யாரு பெத்த பொண்ணோ இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிக்க போகுதோ, உசுர விட போகுதோ, யாரு கண்டா? ஏன் மச்சான், கொலைகாரன்னு தெரிஞ்சே பொண்ணு கொடுப்பாங்களா? நல்ல குடும்பத்திலிருந்து எவண்டி இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பான்? ஏதாவது இத்து சத்த குடும்பமா இருக்கும், இல்லைன்னா ராசாத்தி மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்களா இருப்பாங்க. மற்றபடி கஷ்டப்பட்டவங்களா இருந்தாலும் நல்லவங்களா இருந்தா
செல்வம் மாதிரி குடும்பக்காரனுக்கு யாரும் பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. சரி வா, பொங்கல் வச்சு இறக்கிட்டாங்க, இப்ப பூசை போட்டுருவாங்க. 2 பேரும் கோவில் பிரகாரத்திற்கு நடந்தார்கள். இவ்வளவு நேரம் அடுப்பு பக்கம் நின்ற களைப்பில் வேர்த்து பூத்திருந்தாள் மஞ்சரி. ஆனாலும் பேரழகியாக ஜொலித்த மஞ்சரியைக் கண்டு யமுனாவுக்கு பெருமை பிடிபடவில்லை. குழந்தையை வாங்குவதற்காக 2 கைகளையும் நீட்டிய மஞ்சரியின் இடுப்பில் எவரும் அறியாமல் நறுக்கென்று கிள்ளி வைத்தாள் யமுனா. ஆ என்று வலியில் முணங்கிக் கொண்டே கையை விடுக்கென்று பின்னால் இழுத்து கொண்டாள் மஞ்சரி. ஆளை பாராள, உனக்குன்னு தான் ஒரு ஆளை செட் பண்ணி விட்டுருக்குல்ல, போய் அவன் இடுப்பை பிடிச்சு கிள்ளு, இல்ல உனக்கு எங்க பிடிக்குமோ அங்க பிடிச்சு கிள்ளி வையே, என்னை ஆளை விடுடி என்று மஞ்சரி சொல்ல, ஆமாமா இதை பாரு மைனா, அங்கெல்லாம் இனிமே நீ கை வைக்கக்கூடாது, அது என்னோட ப்ராப்பர்ட்டி என்று சொல்லிக்கொண்டே மஞ்சரி அருகே வந்து நின்றான் மனோரஞ்சன். அடியாத்தி, இவர் எங்கிருந்து பார்த்தாரு? யோசித்துக்கொண்டே மனோரஞ்சனை பார்த்து ஹீ ஹீ என்று அசடு வழிந்து வைத்தாள் யமுனா. என்ன அங்க குசுகுசுன்னு பேச்சு? பூசை நடக்குது, எல்லாரும் சாமி கும்பிடுங்க என்று அதட்டினான் சக்கரை தேவன். அத்தியாயம் 63. இறுதி அத்தியாயம். 4 வருடங்களுக்கு பிறகு பள்ளியில் சொல்லிக் கொடுத்த ஏதோ ஒரு ரைம்ஸை கையை காலை ஆட்டி கண்ணை உருட்டி அபிநயத்தோடு பாடிக்கொண்டு வந்தான் மனோரஞ்சன் மஞ்சரியின் புதல்வன் கமல். அதை கேட்டு ரசித்துக் கொண்டே காரை ஓட்டிக் கொண்டிருந்தார் தாத்தா ஜெகநாதன். கமல் இப்போது யூகேஜி படித்துக் கொண்டிருக்கிறான். அவனை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுவதும் அழைத்து வருவதும் அவருடைய பொறுப்பு. கார் ஒரு சிக்னலில் நிற்கும்போது போன் மணி அடித்தது. எடுத்து பார்த்தார். ஜெயலட்சுமி தான் அழைத்திருந்தார். எடுத்து பேசலாம் என்று நினைக்கும் போது பச்சை விளக்கு ஒளிர காரை ஸ்டார்ட் செய்த ஜெகநாதன் கொஞ்ச தூரம் கடந்து வந்ததும் சாலை ஓரமாய் காரை நிறுத்திவிட்டு மறுபடியும் மனைவிக்கு அழைத்தார். ஒரு அவசரத்துக்கு தானே போன் பண்ணுவாங்க, உடனே எடுத்து பேசுறதுக்கு என்னவா என்று சிடுசிடுத்தார் எதிர்முனையில் ஜெயலட்சுமி. புரியாம பேசாத ஜெயா, சிக்னல்ல நிற்கும் போது உன் போன் வந்துச்சு, எப்படி எடுத்து பேச முடியும்? அதான் கொஞ்ச தூரம் தள்ளி வந்து ஓரமா நின்று பேசுறேன். சரி, விஷயத்த சொல்லு. வீட்டுக்கிட்ட போயிட்டீங்களா இல்ல வழியிலே தான் இருக்கீங்களா? ஸ்கூல்ல இருந்து கிளம்பி 10 நிமிஷம் தாண்டி ஆகுது, அதுக்குள்ளேயா வீடு வரும்? சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, மஞ்சுவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் என்று ஜெயலட்சுமி சொல்ல பதறிவிட்டார் ஜெகநாதன். ஏன் ஏன் என்னாச்சு? எதுக்கு? டெலிவரிக்கு இன்னும் நாள் இருக்கே. பதறாதீங்க, பயப்படும்படியா ஒன்றும் இல்லை. ரஞ்சனும் இங்கே தான் இருக்கான். சாயந்தரமா பாத்ரூம் போகும்போது லேசா ப்ளீடிங் ஆகுதுன்னு வந்து சொன்னான். உடனே ராணிக்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டேன். ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். 38 வாரம் ஆனதுனால உடனே சிசேரியன் பண்ணி பிள்ளைய எடுத்துடலான்னு அவ சொல்லிட்டா. அதனால இங்கே ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பேர பிள்ளைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துடுங்க. சரி ஜெயா, வந்துடுறேன். ஆனால் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே. ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக இருக்கா? பயந்து போனார் ஜெகநாதன். ப்ளீடிங்னு அவ சொன்னதுமே நானும் ரொம்ப பயந்துட்டேங்க. ஆனால் பயப்பட வேண்டான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ராணி சொன்னா. நீங்கள் பதறாம பிள்ளைய கூட்டிட்டு வாங்க, நான் ஃபோனை வைக்கிறேன். ஃபோனை அணைத்து ஓரமாய் வைத்த ஜெகநாதன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் காரை திருப்பினார். மஞ்சரியை சிசேரியனுக்கு தயார் செய்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் அறுவை சிகிச்சை செய்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள் டாக்டர் ராணி, மனோரஞ்சன் மற்றும் ஜீவா. மஞ்சரிக்கு சிசேரியன் செய்ய போவது டாக்டர் ராணி. அவர்களுக்கு அசிஸ்ட் பண்ண போவது மனோரஞ்சனும் ஜீவாவும். அனைவருமே மனோரஞ்சனைத்தான் மஞ்சரிக்கு சிசேரியன் செய்ய சொன்னார்கள். அவன் பிடிவாதமாக மறுத்துவிட்டான். மஞ்சரிக்குமே அதுதான் விருப்பம். ஆனால் மனோரஞ்சன் கடைசி வரை அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. பிள்ளைக்கு நீங்க தானே பண்ணீங்க, இப்ப மட்டும் என்ன புதுசா என்று வீஞ்சி கொண்டாள் மஞ்சரி. சொன்ன புரிஞ்சுக்க மஞ்சு, அப்ப நான் உன் முகத்தை பார்க்கவே இல்லை. ரொம்ப எமர்ஜென்சி சர்ஜரிங்கிறதுனால சிசரியன்ல தான் கவனமா இருந்தேன். ஒருவேளை உன் முகத்தை பார்த்திருந்தா கண்டிப்பா என்னால ஆபரேஷன் பண்ணியிருக்கவே முடியாது. அவனது வார்த்தைகளில் இருந்த நியாயம் புரியவே பிறகு அதை பற்றி அவள் பேசவே இல்லை. உண்மைதானே, சுகப்பிரசவம் என்றால் கூட பரவாயில்லை. இது அப்படியல்ல. கத்தியை கொண்டு வயிற்றின் அடியாழம் வரை கீறி பிள்ளையை வெளியே எடுக்க வேண்டும். அப்பப்பா, நினைத்து பார்க்கவே அவளுக்கு என்னமோ செய்தது. அப்படி இருக்க அதை அவனை செய்ய சொன்னால் எப்படி செய்வான்? நிச்சயம் மாட்டான். ஜெகநாதன் பேரன் கமலையும் அழைத்துக் கொண்டு உள்ளே வரும்போது பேத்தியை கைகளில் ஏந்தி கொஞ்சிக் கொண்டிருந்தார் ஜெயலட்சுமி. பக்கத்திலேயே முகம் கொள்ளா சிரிப்போடு தங்கம்மாள். கொள்ளு பேரனையும் பார்த்தாயிற்று, இதோ பேத்தியும் பார்த்தாயிற்று. நிறைவான வாழ்க்கைதான். யமன் வந்து இப்போது கூப்பிட்டாலும் கூட சந்தோஷமாய் சென்று விடலாம். ஆனால் மகள் இந்த சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்காமல் பணம் பணம் என்று இப்படி பணம் பின்னால் பேயாக அலைகிறாளே என்ற வருத்தத்தில் நெஞ்சின் ஓரம் லேசாய் வலித்தது.
முணுக்கென்று கண்கள் கலங்கிவிட வேறு பக்கமாய் திரும்பி கண்களை துடைத்துக் கொண்டார் தங்கம்மாள். எவ்வளவுதான் சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள் பட்டுத்தான் தெளிய வேண்டும். மஞ்சரி மனோரஞ்சன் திருமணம் ஊர்கோவிலில் வைத்துதான் நடந்தது. அந்த நேரம் ராசாத்தி ஊரில் இல்லை என்பதால் வரவில்லை. ஆனால் அதன் பிறகு கமலுக்கு குலதெய்வம் கோவிலில் வைத்துதான் முடியெடுத்தார்கள். அப்போதும் ராஜாத்தி ஊரில்தான் இருந்தாள். வந்து எட்டியும் பார்க்கவில்லை. அதன் பிறகு சக்கரை தேவன் யமுனா கல்யாணம் நடந்தது. அதற்கும் குடும்பத்தோடு போனார்கள். திருமணத்திற்கு வந்தவர்கள் போனவர்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்று ஒரு வரைமுறையே இன்றி குழந்தை கமலை கையில் எடுத்து கொஞ்சினார்கள். அவ்வளவு அழகாக இருந்தான் அவன். ஆனால் சொந்த பாட்டியான ராசாத்தி வந்து அந்த பையனை சுண்ட விரலால் கூட தொட்டு பார்க்கவில்லை. இதில் பெரிய மனக்குறை தங்கம்மாவுக்கு உண்டு. என்னதான் ஜென்மம் இவள், எப்படித்தான் இவளை பெற்றேனோ என்று உள்ளுக்குள்ளே ஒரே வருத்தமாக இருந்தது தங்கம்மாளுக்கு. மனதிற்குள் வருத்தம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வேறு யாரிடமும் அந்த வேதனையை பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் யாருமே இல்லாத போது அறைக்குள் மகனோடு விளையாடி கொண்டிருந்த மஞ்சரியிடம், உன் அம்மைய மாதிரி ஒரு பொம்பளைய நான் இந்த உலகத்துல பார்த்ததே இல்லை மஞ்சு. என்ன திண்ணக்கம் பாரு, இந்த சின்ன பையனை கூட வந்து எட்டி பார்க்கல என்று மனசு கேட்காமல் புலம்பி தீர்க்க, அதற்கு மஞ்சரியோ, இன்னொரு தடவை அவளை எங்க அம்மான்னு சொன்ன அப்புறம் கிளவி உன்னை உயிரோடவே விடமாட்டாமா. இந்த அம்மா வந்துதான் என்னையும் என் பிள்ளையும் கொஞ்சணும்னு நாங்க 2 பேரும் நாக்க தொங்க போட்டுட்டு காத்து கிடக்குமாக்கோம். போ பாட்டி, நீ வேற. அவெல்லாம் இந்த பக்கம் வராம இருக்கிறதே நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அவ மட்டும் இங்க நம்ம வீட்டுக்கு வந்தான்னு வைகி, கண்டிப்பா நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிடுவா. அவெல்லாம் ஒரு விஷப்பாம்பு மாதிரி பாட்டி, எங்க போனாலும் வந்தாலும் ஆபத்து தான். நாம தான் கவனமா அவகிட்ட இருந்து தூரமா விலகி இருக்கணும் என்று சொல்லிவிட, அதன் பிறகு தங்கம்மாளுக்கு பேச்சே வரவில்லை. வயதில் சிறியவளாக இருந்தாலும் பேத்தி சொல்வது 100க்கு 100 உண்மைதான். தங்கம்மாளும் மஞ்சரியும் மனோரஞ்சன் குடும்பத்தோடு மிகவும் இயல்பாக பொருந்தி கொண்டார்கள். ஜெகநாதனும் ஜெயலட்சுமியும் ஏற்கனவே மிகவும் பிறந்த மனதுடையவர்கள். அதுபோல மஞ்சரியும் இயல்பிலேயே மிகவும் நல்லவள் என்பதால் அவளை அனைவருக்குமே பிடித்து போய்விட்டது. போதா குறைக்கு தங்க விக்கிரகம் போல மகன் ஜாடையிலேயே ஒரு பிள்ளையையும் பெற்றுக் கொடுத்து விட்டாளே. மஞ்சரியை மனோரஞ்சன் வீட்டில் தங்கத்தட்டில் வைத்துதான் தாங்கவில்லை. மகாராணியைப் போல அவளை அனைவருமே கவனித்துக் கொண்டார்கள். வீட்டில் ஏற்கனவே ஜெயலட்சுமி வெறுமனே சமைக்க மட்டும் செய்வார். அதுவும் சமையலுக்கு காய்கறிகளை வெட்டுவது, சாப்பாடு வடிப்பது என்று சமையலுக்கு தேவையான உதவிகள் செய்வதற்கென்றே ஒரு பெண் இருந்தாள். அந்த பெண்ணை தவிர இன்னும் 3 வேலைக்காரர்கள். வீட்டை பெருக்கி துடைப்பதற்கு, வெளியே தோட்டத்தை பராமரிப்பதற்கு, நாயை பராமரிக்க என்று சகலத்திற்கும் ஆள்தான். மருமகளை ஒரு துரும்பை கூட தூக்கி போட விடாமல் கோழி குஞ்சை பாதுகாப்பது போல பத்திரமாக ஜெயலட்சுமி பகலில் அடைகாத்தார் என்றால், இரவில் மனோரஞ்சன் அவளை தன் கையணைப்பிலேயே வைத்திருந்து காதலால் அவளை குளிப்பாட்டினான். இப்போதெல்லாம் பெரும்பாலும் அவன் இரவில் ஆபரேஷன் செய்ய போவதில்லை. அவசரம் என்றால் மட்டும் போய் செய்துவிட்டு வருவான். மற்றபடி இரவு முழுக்க அவனுக்கு மஞ்சரியின் வாசம் வேண்டும். மெத்த படித்த மேதாவியான மனோரஞ்சனையே சில சமயம் கட்டில் விளையாட்டில் திணறடிப்பாள் மஞ்சரி. அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், உறவினர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இவர்கள் குடும்பத்தை கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் பார்த்தார்கள். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு கண்ணை உருட்டி உருட்டி இவர்களையே பார்ப்பார்கள். பிறகு புதிதாக ஒரு விஷயம் கிடைத்துவிட்டால் அதற்கு தாவி விடுவார்கள் என்று அதை பற்றி யாரும் துளியும் கவலைப்படவில்லை. உண்மையை சொல்லப்போனால் தங்களுக்கு தெரியாமலேயே ஒரு பெண்ணோடு குடும்பம் நடத்தி குழந்தை பெற்றுவிட்டானே என்ற மன வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவனுக்கு திருமணம் ஆகவில்லையே என்ற தங்களுடைய பெரிய மனக்குறை தீர்ந்ததும் அவனால் தான் அல்லவா. அதனால் மகனை பெரிய மனது பண்ணி பெற்றோர் 2 பேருமே மன்னித்து விட்டார்கள். குடும்பத்து பெரியவர்கள் ஒரு சிலர் கூட, இப்படித்தான் நடக்கணும்னு தலையில எழுதி இருக்கும்போது அதை எப்படி ஜெயா மாற்ற முடியும்? மகாலட்சுமி மாதிரி மருமகளும் ரோஜா செண்டு மாதிரி பேரப்பிள்ளையும் கிடைச்சிருக்காங்க. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. வேற எதை நினைச்சும் மனசு கஷ்டப்படாத. யாரு என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்டோம் என்று ஜெயலட்சுமிக்கு ஆறுதலும் சொன்னார்கள். இப்படியாக காலமும் நேரமும் சென்று கொண்டிருக்க, மஞ்சரிக்கு 2வது பெண் குழந்தை பிறந்த 6வது மாதம். குழந்தையை பார்ப்பதற்கென்று தவசி தாத்தாவும் பாட்டியும் வந்திருந்தார்கள். மாதம் தவறாமல் சென்னையில் இருக்கும் மகனை பார்க்க வரும் பாட்டியும் தாத்தாவும் இங்கேயும் வந்து விடுவார்கள். தவசி தாத்தா மகன் வீட்டில் தங்க மாட்டார். ஆனால் இங்கே ஜெயலட்சுமி வீட்டில் 2 நாட்கள் தங்கி இருந்து சந்தோஷமாக தங்கம்மாளோடு கதை அளந்து விட்டுத்தான் ஊருக்கு கிளம்பி செல்வார்கள் தாத்தாவும் பாட்டியும். இந்த முறை வீட்டிற்கு வந்தவர்கள் ராஜாத்திக்கு பக்கவாதம் வந்து ஒரு பக்க கையும் காலும் இழுத்து கொண்டதாகவும் வாய் பேச முடியாமல் கோணி விட்டதாகவும் சொல்ல, தங்கம்மாவிற்கு ஜெயலட்சுமி வீட்டில் இருப்பே கொள்ளவில்லை.
தவசி தாத்தா சொன்ன செய்தி தங்கம்மாளுக்கு தான் அதிர்ச்சியாக இருந்ததை தவிர மஞ்சரிக்கு இல்லை. பாட்டி பேத்தியின் முகத்தை பார்க்க அவளோ கண்டுகொள்ளவே இல்லை. இங்க பாரு கிழவி, உனக்கு உன் மகன் வேணும்னா நீ போ, ஏன் மூஞ்ச பார்க்காத, நான் வரமாட்டேன். கடவுளா பார்த்துதான் கையையும் காலையும் விளங்காமாக்கி வாயையும் பேச முடியாம பண்ணிட்டாரு. 21 வருஷமா பெத்து வளர்த்த பொண்ணு மேல நம்பிக்கை இல்லாம வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு தகப்பன் யாருன்னு தெரியாத அளவுக்கு என்ன எத்தனை பேர்கிட்ட படுத்தியோன்னு கேட்டா. வயிற்றுல புள்ள இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே எத்தனை தடவை எட்டி எட்டி வயிற்றுல மிதிச்சா. நீ பார்த்துட்டு தானே இருந்த. பெத்த தாயாச்சேன்னு உன்னையாவது விட்டு வச்சாளா? இல்லையே. வயசானவங்கிற இறக்கம் கூட இல்லாம உன்னை எப்படி போட்டு அடிச்சா? அவ அடிச்ச அடியில நீ செத்து போகாம கிடந்தது புண்ணியம். ஏன் அவ செஞ்சதெல்லாம் மறந்து போச்சோ? இல்ல போன ஜென்மத்துல தான் இத்தனை கொடுமைகளையும் அவ நமக்கு பண்ணதா நீ நினைக்கிறியா? நீ எல்லாம் சோத்த தானே கிளவி திங்கிற, இல்ல வேற எதையும் திங்கிறியா? கை காலை விளங்காம வாய் கோணி போச்சுன்னு சொன்ன உடனே மகப்பாசம் ஊர் பக்கம் இழுக்குதோ? நீ போகணும்னா போய்த்தொலை. என் மூச்சு காத்து கூட இனிமே அந்த வாசப்படியை மிதிக்காது. செத்தாலும் இனிமே என் புருஷன் வீட்டில தான் சாவேன். அந்த வீட்டுக்கே வரமாட்டேன். அவ செத்தா கூட என்கிட்ட வந்து யாரும் தகவல் சொல்லக்கூடாது. ஆமா என்று பாட்டியாரிடம் பத்திரகாளியாக ஆட்டம் போட்டவள் தங்கம்மாள் கையில் இருந்த மகளை விடுக்கென்று பிடுங்கிக் கொண்டு உள்ளே போய்விட ஹாலில் அதை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் வாயடைத்து போய்விட்டது. அனைவரையும் பரிதாபமாக பார்த்தார் தங்கம்மாள். அவரது கையை ஆறுதலாக பற்றி கொண்ட தவசி தாத்தா, தங்கம், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. உன் மக மஞ்சு பாப்பாவுக்கு ஒரு நல்ல தாயாவும் நடந்துக்கல, உனக்கு ஒரு நல்ல மகளாவும் நடந்துக்கல. மஞ்சு மட்டும் இந்த மாதிரி பேசல தங்கம். ஊர்ல எல்லாருமே உன் பேத்தி என்ன சொன்னாலோ அதைத்தான் சொல்றாங்க. ஊர்ல ஒருத்தர் கூட உன் மகளுக்கு இப்படியானதை நினைச்சு வருத்தப்படல தங்கம். எல்லாருக்கும் சந்தோஷம்தான். பணம் பணம்னு உன் மவ பணத்தை தான் சேர்த்து வச்சாலே தவிர நல்ல மக்க மனசரை சேர்த்து வைக்கல. பம்பாயில இருந்த உன் மூத்த பேத்தி குடும்பத்தோட ஏதோ வெளிநாட்டுக்கு போயிட்டாளாம். இப்போதைக்கு விசா கிடைச்சு வர முடியாதுன்னு சொல்லிட்டா. சுந்தர் தான் ராஜாத்திய கவனிச்சுக்கிறான். முன்னெல்லாம் இந்த ஜென்மத்துல நாம செய்யற பாவம் செத்ததுக்கு அப்புறம் மேலோகத்துல கிடைக்கும்னு நம்ம பாட்டி தாத்தா சொல்லியிருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை தங்கம். நம்ம செய்யற பாவத்துக்கு உண்டான தண்டனை அந்த ஜென்மத்திலேயே கை மேல கிடைச்சிருது. அதுக்கு உன் மக ராஜாத்தி ஒரு உதாரணம். அப்புறம் அந்த ஜமீன்தார் செல்வேந்திரனுக்கு பெங்களூர்ல ஏதோ பொண்ணு பார்த்து கட்டினாங்க இல்ல, அவனுக்கு 2 புள்ள பிறந்துச்சு. 2 புள்ளையுமே மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைங்க. 3 வயசு ஆகியும் இன்னும் படுக்கையில தான் கிடக்குதுங்க. எந்திரிச்சு நடக்காதான், வாய் பேச முடியாதான். அதுகளாலே அதுக வேலையை செஞ்சுக்க முடியாதான். சாவர வரைக்கும் இப்படித்தான் படுக்கையிலேயே கிடக்கணுமா. டாக்டர் சொன்னாங்கன்னு அங்க வேலை செய்யற செவலை வந்து என்கிட்ட சொன்னான். முத பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி அடிச்சு கொண்ட பாவத்துக்கான தண்டனை செல்வத்துக்கும் கிடைச்சிட்டு பாத்தியா தங்கம்? தவசி தாத்தா சொல்ல மகளை நினைத்து கண்ணீர் விட்டார் தங்கம்மாள். என்ன இருந்தாலும் பெத்த மனம் பித்துதானே. பிள்ளைக்கு இப்படி ஆகிவிட்டது என்று தெரிந்த பிறகும் ஒரு தாயால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? தங்கம்மாளின் மனதை புரிந்து கொண்டார் போல ஜெயலட்சுமி, அத்தை, உங்களுக்கு ஊருக்கு போகணும்னா போயிட்டு வாங்க, பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள இல்லையா? அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி உங்களால நிம்மதியா இங்கே இருக்க முடியும்? போங்க, போய் பார்த்துட்டு வாங்க. மஞ்சு கோவத்துல பேசுறா, அவளை நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க என்று சொல்லி தங்கம்மாளுக்கு கை நிறைய பணத்தையும் கொடுத்து தவசி தாத்தாவோடு ஊருக்கு அனுப்பி வைத்தார். தங்கம்மாள் ஊருக்கு போய்விட யாரிடமும் பேசாமல் மூஞ்சை தூக்கி வைத்துக் கொண்டு அலைந்தாள் மஞ்சரி. குறிப்பாக மாமியார் ஜெயலட்சுமியிடம். பாட்டியை ஊருக்கு அனுப்பி வைத்தது மாமியார்தான் என்று தெரிந்து போயிற்று. வாய் திறந்து கேட்கவில்லை, சண்டை போடவில்லை. ஆனால் தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை என்ற எதிர்ப்பை காட்டினாள். ஜெயலட்சுமிக்கு ரொம்பவே சங்கடமாக போய்விட்டது. கணவரிடமும் மகனிடமும் சொல்லி புலம்பி தள்ளிவிட்டார். இங்க பாருங்க, நாம என்னமோ சொல்லுவோமோன்னு நினைச்சு பயந்துதான் அத்தை தவசி கூட ஊருக்கு போக ரொம்ப தயங்குனாங்க. மகளை பார்க்க அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சுதான் அவங்கள நான் ஊருக்கு அனுப்பிவிட்டேன். இது ஒரு குத்தமா? என்னமோ செய்யக்கூடாத பெரிய தப்ப செஞ்சிட்ட மாதிரி இவ என்கிட்ட மூச்சு தூக்கிட்டாலேரா. என் மேல கோவமா இருந்துச்சுன்னா வந்து சண்டை போட வேண்டியதானே. அதை விட்டுட்டு இப்படி பேசாம உம்முன்னு அலையணுமாக்கும். அவ பேசலன்னு நீங்க ஏமா டென்ஷன் ஆகுறீங்க? கோவம் தீர்ந்ததுக்கு அப்புறமா வந்து பேசுவா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க என்று தாயை சமாதானப்படுத்தினான் மனோரஞ்சன். இரவு. குழந்தை தீட்சண்யாவின் பசியாற்றி அவளை உறங்க வைத்துவிட்டு உடை மாற்றிக் கொண்டு வந்து படுத்த மஞ்சரியின் இடையில் கை போட்டு தன் பக்கமாய் திருப்பினான் மனோரஞ்சன். அவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவன் பக்கம் திரும்பாமல் கல்லை போல அப்படியே அவள் கிடக்க வேறு வழியின்றி அவள் மேல் ஏறி உருண்டு அந்த பக்கமாய் சென்று
அவள் முகம் பார்த்தபடி படுத்தான் மனோரஞ்சன். வழக்கமாக உடை மாற்றிக் கொண்டு வரும் மஞ்சரி இப்படியெல்லாம் அமைதியாக ஓரமாக படுத்துக்கொள்ள மாட்டாள். வேகமாக வந்து அப்படியே தொப்பென்று மனோரஞ்சன் மீது விழுவாள். அவன், ஏண்டி இப்படி எரும மாடு மாதிரி மேலே வந்து விழுற என்று ஆரம்பிக்க, எரும மாடு இப்படி மேலே வந்தெல்லாம் விழாது, இப்படி உரசும் என்று சொல்லிக்கொண்டே தன் கன்னத்தை வைத்து அவனுடைய கன்னத்தை தேய்த்து சூடு ஏற்ற அவனுக்குள் தீப்பற்றி கொள்ளும். அந்த தீப்பொறி பிறகு அவளையும் பற்றி கொள்ள அந்த கட்டிலே தீப்பிடித்துக் கொள்ளாத குறையாக சூடாகிவிடும். அந்த படுக்கையறை அவர்களுடைய காமக்கோட்டையாக மாறிவிடும். ஆனால் அவள் இப்படி கோபமாக இருக்கும் வேளைகளில் மனோரஞ்சன் பாடுதான் ரொம்பவே திண்டாட்டமாகி போகும். அவளுக்கு முன்னால் வந்து அவளை நெருங்கி படுத்தவன், மஞ்சு என்று அழைத்தான். சத்தமில்லை. சும்மா கண்ணை மூடிக்கொண்டு கிடந்தாள். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தவன் பிறகு ஒருமுறை மஞ்சு என்று அழைக்க இப்போதும் சத்தமில்லை. ஆனால் கண்மணிக்குள் கருமணிகள் அங்கே இங்கே என்று உருளுவது அவனுக்கு தெரிந்தது. கள்ளி அவனை இப்படி தவிக்க விடுவதில் என்னதான் சுகமோ அவளுக்கு. 2 முறை அழைத்து பார்த்தும் சத்தமில்லாமல் போக பொறுமை இழந்து விட்டான் மனோரஞ்சன். ஏன் மேலே என்னடி உனக்கு கோபம்? எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை என்று முனகிக் கொண்டு அவள் அடுத்த பக்கம் திரும்ப போக, திரும்ப விடாமல் அவளை இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்தவன் வெடுக்கென்று கன்னத்தை கடித்து வைத்தான். படக்கென்று கண்களை திறந்தவள் அவனை முறைத்து பார்த்து கொண்டே பதிலுக்கு அவன் கன்னத்தை பிடித்து கடித்து வைத்தாள். வரும் வருமானத்தை விடுவானேன், இதுதான் சாக்கு என்று அவளை பிடித்து இழுத்து இதழ்களை அழுத்தமாய் கவிக்கொண்டான் மனோரஞ்சன். மூச்சு முட்ட முத்தமிட்ட பிறகு அவளை விட்டு இதழ்களை விலக்கிக் கொண்டவன் பிறகு அவளுடைய ஈர உதடுகளை தனது வலது கை பெருவிரலால் வருடியபடி, யார் மேல உள்ள கோபத்தை யார்கிட்ட காமிக்கிற என்று கேட்க, எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை ரஞ்சன், அத்தை மேல கூட கோபம் இல்லை, ஆனா வருத்தந்தான். எந்த உறவுகளையும் மதிக்காம பணம் பணம் பணம்னு பணத்து பின்னாடியே பேயா அலைஞ்சவளுக்கு உறவுகளோட மதிப்பை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நிலைமைய கடவுள் தந்திருக்காரு. அந்த தண்டனைய அவன் முழுசா அனுபவிக்கணுமா இல்லையா? அதை கூட விடாம நீ எவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டாலும் சரி, உனக்கு ஒண்ணுன்னா நான் இருக்கேன்னு சொல்ற மாதிரி பாட்டி அவன் முன்னாடி போய் நின்னா அவன் எல்லாம் எப்படி திருந்துவா சொல்லுங்க என்று மெல்லிய குரலில் கேட்ட மஞ்சரியை கூர்மையாக பார்த்தான் மனோரஞ்சன். உனக்கு உங்க அம்மாவை பார்க்க போக இஷ்டம் இல்லைன்னா விடு மஞ்சு. ஆனா பாட்டிக்கு அவங்க பொண்ணை பார்க்கணும் போல இருந்திருக்கும், அதனால போயிட்டாங்க. ஒருவேளை அம்மா நீங்க உங்க பொண்ணை பார்க்க ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா, நாம இவ வீட்டில் இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்துறான்னு பாட்டி வருத்தப்படுவாங்க. கடைசி காலத்துல எதுக்கு மஞ்சு நாம பாட்டியை சங்கடப்படுத்தணும்? இதை நினைச்சுதான் அம்மா பாட்டியை ஊருக்கு போக சொல்லியிருப்பாங்க. அவங்க மேல என்ன தப்பு இருக்கு சொல்லு? இதுக்காக கோவிச்சுக்கிட்டு 2 நாளை நீ அவங்க கூட பேசலையாம். அம்மாவுக்கு ஒரே வருத்தம். எனக்கு அத்தை மேல கோவம் எல்லாம் இல்லை, நான் தான் முதலே சொன்னனே, எனக்கு கொஞ்சம் மனசு வேற சரியில்லை, அதான் பேசல. ஆனா கண்டிப்பா நாளைக்கு பேசிடுவேன். தங்க கம்மி மாதிரி ஒரு பிள்ளைய பெத்து எனக்கு புருஷனா தந்திருக்காங்க, அவங்க கிட்ட நான் கோவிச்சுக்குவனா, பேசாம இருப்பனா என்று சொல்லிக்கொண்டே அவன் மீசையை பிடித்து இழுக்க, பா ஏண்டி இப்படி மீசையை பிடிச்சு இழுக்கிற? வலித்த இடத்தை தடவிக்கொண்டே கேட்டான் மனோரஞ்சன். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா விடிஞ்சிரும், அதை சொல்லத்தான் கூப்பிட்டேன். நானா? டைம் வேஸ்ட் என்று எதையோ சொல்ல ஆரம்பித்த மனோரஞ்சனின் இதழ்களை தனது இதழ்களால் அழுத்தமாக மூடினாள் மஞ்சரி. சூடான அவள் இதழ்கள் கொடுத்த சுவையான முத்தத்தில் மயங்கி கண்களை சுகமாய் மூடிக்கொண்டான் மனோரஞ்சன். இனிமையாய் உரசிக்கொண்ட தேகங்களுக்கு இடையே தீப்பற்றி கொள்ள பிறகென்ன, அங்கே ஒரு அழகான காதல் யுத்தம் ஆர்ப்பாட்டமாய் ஆரம்பித்தது. இதுவரைக்கும் நாம கேட்டு ரசிச்ச கதை எழுத்தாளர் சுஜாதா பிரபாகர் அவர்கள் எழுதிய மழை தருமோ என் மேகம் நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இந்த மாதிரி ரொமான்டிக்கான லவ் ஸ்டோரிஸை கேட்கறதுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த சேனல்ல இதே மாதிரி ரொமான்டிக்கான ஸ்டோரிஸ் மட்டும்தான் வரும். இன்னொரு கதையில் சந்திக்கலாம் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தேவி. நன்றி.